ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம யூகேல வேல்ஸ் கண்ட்ரில இருக்கோம். ஜிப் ஃபாரஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, ஃபாரஸ்ட் கோஸ்டர்ன்ற ரைட்ல நம்மளே வந்து செல்ஃப் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற எங்கேயுமே ஈஸியா கிடைக்காது. மேபி வேற ஏதாவது கண்ட்ரில இருக்கலாம். பட் இங்க நம்ம வந்திருக்க கண்ட்ரில இப்ப கரண்ட்டா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த ரைடு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அத தாண்டி இங்க நெறைய ரைட்ஸ் இருக்கு. லைக் ட்ரீ ஹாப்பர்ஸ், ஜிப் சஃபாரி அப்படின்லாம் சில கேம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம தொங்கி கஷ்டப்பட்டு நடந்து அப்படி இப்படின்னு போற மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆவுது. ஸோ வந்து நம்ம ஃபாரஸ்ட் கோஸ்டர் வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்கை ரைடர்ன்னு ஒரு கேம் இருக்கு. அதுவும் நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. வாகாய் வாகாய் வாழ்கிறேன், பாகாய் பாகாயாகிறேன், வாழாயின் வாழ்வி வாழவே தாழாமல் மேலே போகிறேன். ஓகே. ஸோ நம்ம போற ரைடுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து டிக்கெட்ஸ் வாங்கிடலாம். ஸோ இங்க வந்துட்டு நான் ஸ்கை ரைடர் அண்ட் வந்து ஃபாரஸ்ட் கோஸ்டர் 2க்குமே வாங்க போறேன் டிக்கெட்டு. ஸ்கை ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா, 13 to 14 பவுண்ட்ஸ் வருது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1500. ஃபாரஸ்ட் கோஸ்டர் வந்துட்டு 23 பவுண்ட்ஸ் to 25 பவுண்ட்ஸ் கிட்ட ஆகுது, டாக்ஸ்லாம் சேர்த்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 கிட்ட வருது. ஸோ டுகெதரா 4500 கிட்ட காஸ்ட்டு பர் ஹெட்டு 2 ரைடுக்கு. ஓகே, கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஓகே. ஸோ இதான் வந்து ஸ்கை ரைடர் ரைட். முதல்ல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா கம்மி பண்ணிடுங்க. ஒரு 5 அந்த மாதிரி வால்யூம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருப்பேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ கம்மி பண்ணிக்கோங்க. கடவுளே! முருகா முருகா முருகா! தலைகீழ விழுந்தடா! மண்டை தெரிச்சிரும் போல. குடல்லாம் வெளில வர மாதிரி இருக்கு. Holy. Holy! Shit, shit, shit! Oh my god! Oh my god! Oh! I feel scared. Go on, easy. Oh! Yeah. கடவுளே, ரொம்ப பயமா இருக்கு. Oh. Ready? Yeah. 2 1. போச்சே. செம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அந்த ஒரு 1 மினிட் தான் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செமையா இருக்கு. ஓ, இட் ஃபீல் சோ ஸ்மூத். செமையா இருக்கு. கைஸ், ஸோ ஸ்கை ரைடு வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. நிஜமாவே நான் நினச்சதை விட என்ன பெருசாலாம் பயமாலாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 செகண்ட்ஸ் வந்து செம பயமாக இருந்தது. ஏன்னா அவங்க அப்படியே கிட்டத்தட்ட 40 மைல்ஸ் பர் ஹார் அந்த ஸ்பீடில் வந்து அவங்க விடுறாங்களாம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்விங்கு. ஸோ வந்து அது செம்மையாக இருந்தது. அப்படியே லிட்டரலி வந்து அவங்க அப்படியே அன்பெல்ட் பண்ணி நம்மள அப்படியே கீழே விட்ட மாதிரி ட்ராப் பண்ண மாதிரி இருந்தது. கைஸ், ஆக்சுவலி ஃபாரஸ்ட் கோஸ்டரில் வந்துட்டு கேமரா வந்து அலோடு இல்லை. மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கேமராஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் ஆன் த ஃபாரஸ்ட் கோஸ்டர். ப்ளீஸ் என்ஷூர் தட் ஆல் லூஸ் ஐட்டம்ஸ் ஆர் செக்யூர்ட் அப்படின்னு போட்டாங்க. ஸோ வந்து என்னால் கண்டிப்பாக இதையும் ஃபில்ம் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் வந்து நான் இங்கே அவங்களே ஒரு கேமரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதை அட்லீஸ்ட் நான் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றத செல்ஃப் ஃபிலிம் அவங்க கொடுக்குற கேமராலேயே வந்துட்டு ஃபில்ம் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். A few moments later. பட் நான் வந்து கேமரா எடுத்துட்டு வந்துட்டேன்.
இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்க எல்லாருமே அப்படி சொல்லிட்டு நைஸா பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பெருசா ஒன்னும் அவங்க செக் பண்ணல, அதனால ஐ டுக் அட்வான்டேஜ் ஆஃப் தட் அண்ட் கேமரா எடுத்துட்டு வந்துட்டேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு ஃபில்ம் இட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லா என்னைக்கு வேணாலும் எனக்கும் இதை பார்க்கணும், உங்க எல்லாருக்கும் இதை காட்டணும், அதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, லெட்ஸ் என்ஜாய். பாப்போம். ஓகே, லைட்டா பிடிச்சிக்கிறேன் கேமராவை. கைஸ் அவங்க கொடுக்குற கோப்ரோலாம் வந்துட்டு ஜஸ்ட் இந்த லெஃப்ட்டில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, அதில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நைஸாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரே ஒரு லீவர் மட்டும் இருக்குது, ஒரு பிரேக்குக்கு இருக்குது. ஸோ லீவர் நம்ம அதை தூக்கணுன்னா வேகமாக போகுது, பிரேக்கு பிடிச்சா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அந்த மாதிரி தான். ஸோ வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிஜமாவே வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ள அப்படியே எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆக்ஸலரேட் பண்றேன். ஓ ஓகே ஓகே ஓகே, I think I have to push it down. இங்க ஒரு லீவர் இருக்கு கைஸ், சோ அது வந்து நம்ம புஷ் டவுன் பண்ணாதான் வந்து ஆக்சிலேட் ஆகுது, இல்லைன்னா நின்னுடுது. Oh my god, oh my god. ஆக்சுவலி நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியுது இங்க இருக்க லீவர் வச்சு. பட் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அம்மா 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 பிரேக் வேற பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல. அம்மா 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 ஓகே, ஸ்லோன்னு போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம 2 ரைடையும் முடிச்சிட்டோம். அந்த ஃபாரஸ்ட் கோஸ்டர் வந்து செம்மையா இருந்தது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃபாரஸ்ட் கோஸ்டர் வந்துட்டு நமக்கு 3 வாட்டி வந்து அலோ பண்றாங்க. ஸோ நாட் ஜஸ்ட் ஒன்ஸ். அதனால முதல் வாட்டி வந்து நான் தனியா போனேன், அப்புறம் 2வது வாட்டி 3வது வாட்டி வந்து என்னோட குட்டி தங்கச்சி கூட போனேன். ஸோ வந்து நான் 3 வாட்டி வந்துட்டு ஃபாரஸ்ட் கோஸ்டர்ல போனேன். அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது, ஏன்னா எனக்கு எப்படி வந்து அந்த பிரேக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது தெரியல. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் வந்து செம்ம ஃபாஸ்டா போனேன். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னுட்டு. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் நிறைய சுற்றலாம், நிறைய என்ஜாய் பண்ணலாம், பாசிட்டிவாக நிறைய பேசலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து இப்போ பசிக்குது. ஒரு சாய் வாலா இருக்கு, கொஞ்சம் நம்ம ஒரு சாண்ட்விச் ஆச்சும் கிடைக்குமா, டீ கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்புறம் நாண்டூஸ் இருக்கு. இந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்குங்க பாருங்க. ரோடு தெரு எதுலேயுமே வந்து யாருமே இல்லை.